அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். சத்தியமார்க்கம்.com என்ற பெயரில் ஒரு இணையதளம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் பல நாட்டு சகோதரர்களும் பங்களிக்கிறார்கள். சேவைகள் அடிப்படையில் அமீரகத்தை பொறுத்து நான் பங்காளியாக இருக்கிறேன். இந்த இணையதளத்திலே முழுமையான ஒற்றை வரி செயல்பாடு என்னென்றால் இஸ்லாமிய பிரச்சாரம், அத்தோடு முஸ்லிம்களை ஒன்றிணைப்பது, முஸ்லிம்களுடைய ஒற்றுமை, அது போன்ற அடிப்படை கருத்துகளோடு சில உதவிகளும், கல்வி உதவிகள், மருத்துவ உதவிகள் போன்ற சேவைகளும், சில தொடர்களும், இந்தியாவினுடைய விடுதலை போருக்கு யாராக காரணம் என்ற தொடர், அடுத்து தோழர்கள் என்ற பெயரிலே சஹாபாக்களை பற்றிய தொடர், மொழி இயல் பற்றிய தொடர் ஆகிய தொடர்களை எழுதிக்கொண்டு எங்களால் முடிந்த சேவைகள் செய்துകൊണ്ടിருக்கிறோம். இது எங்களுடைய தள முகவரி. நீங்கள் கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி இஸ்லாத்தை ஏற்றுத்தழுவினீர்கள். அதற்காக உங்களுக்கு வாழ்த்தும் வரவேற்பும் வடிவமைத்து உங்களுடைய தளத்திலே வெளியிட்ட செய்தி. நீங்கள் எப்படி இஸ்லாத்துல வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க என்ற கேள்வியெல்லாம் ரொம்ப பழசாகி போச்சு. நீங்க பதில் சொல்லி விளக்கம் சொல்லியே கொஞ்சம் போயிடுங்க. இப்போ என்னுடைய கேள்வி ஒரு தளத்திலே வெளியான, அதாவது உங்களுடைய முன்னாள் சகாக்கள், பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த சகாக்கள் உங்களை பற்றிய குற்றச்சாட்டுகள் அடங்கிய விமர்சனத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது இணையத்திலே வெளியாக இருக்கிறது. அதை வேறு பல இணையங்களும் எடுத்து போட்டிருக்கின்றன. குறிப்பாக heat.com எடுத்து போட்டிருக்கிறது. அந்த அச்சு பதிப்பு இது. அதில் 7 வகையான குற்றச்சாட்டுகளை, 7 நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்ட குற்றச்சாட்டுகளை உங்கள் மீது சுமத்துகிறார்கள். முதலாவது, பச்சையப்பன் கல்லூரியிலே நீங்கள் பெரியார் தாசனாக உருமாறியது. இரண்டாவது, செஞ்சட்டை பஞ்சாட்சரம் என்ற கம்யூனிச கொள்கையில் ஈடுபட்டு சமதர்மம் என்ற இதழில் பணியாற்றியது இயக்கத்தில். மூன்றாவதாக, புத்த மதத்தில் இணைந்து சித்தார்த்தனாக ஆகியது. நான்காவதாக, தமிழ் சான்றோர் பேரவை என்ற அமைப்பிலே வெளியிட்ட இதழான நந்தன் இதழில் ஆதிசங்கரரை பற்றி, அவருடைய கொள்கையை பற்றி மிகவும் பாராட்டி சிலாகித்து எழுதியது. ஐந்தாவது, தன்னம்பிக்கை கருத்தரங்கு என்ற பெயரிலே கல்ராசி, ராசி பண்ண தன்னம்பிக்கை கருத்தரங்கு என்ற பெயரிலே கல்ராசி என்ற, கல்லுக்கு ராசி உண்டு என்ற கருத்திலே நீங்கள் சொன்னதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அது வலம்புரி ஜான் என்று நினைக்கிறேன். வலம்புரி ஜான் அல்லவா? அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேயம், அது மாதிரி அதுக்கும் சொல்லுவது. ஆறாவது, ஏழாவது என்னவென்றால், பெரியாரும் சிங்காரவேலரும் இணைந்து ஏற்படுத்திய தமிழ்நாடு சமதர்ம இயக்கம், சுயமரியாதை சமதர்ம இயக்கம் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை நீங்களாக ஆரம்பிச்சு அதுல செயல்பட்டது. நீங்களே சொன்னீங்க பெரியாரும் சிங்காரவேலரும் ஆரம்பிச்சது, அப்புறம் நீங்களா ஆரம்பிச்சீங்க. அது என்ன சொல்றது தப்பா இல்ல. அவங்க அந்த பெரியாருக்கு பிறகு நீங்கள் அதுல தலைமைத்துவத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுல எழுதிருக்கிறாங்க. அதுல அப்படிதான் எழுதிருக்கிறாங்க. ஏழாவது, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்லாத்துக்கு போயிட்டாரு அப்படின்ற இந்த 7 புள்ளிகள்ல அவங்க சொல்லக்கூடிய தொனி, நீங்க நிலையில்லாத கொள்கைக்காரரு, தடுமாற்றம் உடையவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இந்த 7க்கும் உங்களுடைய பதில்களை எங்களுடைய இணையதளத்துக்காக உங்களை நேர்காணல் கட்டுவதற்காக வந்திருக்கேன். 1949 நான் பிறந்தேன். 16 வயது ஆகும் பொழுது 64 தந்தை பெரியார் பச்சையப்பன் கல்லூரிக்கு வர்றார்.
அப்போ என்னுடைய வயது 16 முடித்து 17 தொடங்குது. அப்பவே நான் இதெல்லாம் தக்க ரீதியாக யோசித்து பெரிய அறிவாளியாக இருக்கணும்னு இந்த அறிவாளி எழுதிக்கிறேன். ஒரு 16 வயதுல ஒரு இளைஞனுக்கு, அதுவும் அந்த காலத்துல 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் 16 வயது என்பதும் இன்றைக்கு 16 வயது என்பதும் ஒன்றும். இன்றைக்கு கணினி வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் உலகமே நெருக்கி கொண்டிருக்கிறது. இப்போ செல்போன் சூப்போன் எல்லாம் வந்துருக்குது. அப்போ அதெல்லாம் இல்லாமல் டிக்ஷனரின்னா என்னான்னு கேட்டேன் 15 வயசுல. அதெல்லாம் நமக்கு எப்படிப்பா தெரியும், யாரெல்லாம் நெறி பிடிக்கிற கொரோனா கேட்டால் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்த மௌடிக காலத்தில் 16 வயதில் நானும் ஒரு முடிவுக்கு வந்தேன்னா அது முரண்பாடாக இருக்கிறதே, அப்பொழுதே ஒரு முரண்பாடாக இருக்குதுன்னு இந்த கொலம்பஸ் கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் சொன்னது அப்படியே படிக்கிறேன். அன்று பெரியார்தாசன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். அடுத்த வினாடியே எப்போ பெரியாரை பார்த்துட்டு ஒரு கவிதை எழுதினார். எப்போது பெரியார்தாசன் ஆனார் என்ற கேள்விக்கு அவரே இப்போது ஒரு வார இதழுக்கு அடுத்த பேட்டி விளக்கம் அளித்துள்ளார். இந்த இப்போதுன்னு அவங்க சொல்றது 15 வருஷத்துக்கு வந்தார். பச்சையப்பன் கல்லூரியில் அவர் மாணவராக இருந்த காலத்தில் பெரியார் பேச வந்தபோது ஒரு கவிதையை எழுதி படிக்க விரும்பியிருக்கிறார். அப்போது அவருக்கு உண்மை பெயர் சேஷாச்சலம். பட்டை, சந்தனம், குங்கும பொட்டு என்று பக்தி படமாக காட்சியளித்தனர். அந்த கவிதையை தனது பேராசிரியர் ஒருவரிடம் அவர் படித்து காட்டிய போது பேராசிரியரோ மாணவர் பெயர் சேஷாச்சலம் என்று இருக்கிறது என்று தயங்கி இருக்கிறார். உடனே அடுத்த நாளையே தன்னுடைய கவிதையை பெரியாருக்கு முன் படிக்க வேண்டும் என்ற துடிப்பில் பெரியார்தாசன் என்று மாற்றிக்கொண்டதாக அவரே குறிப்பிட்டுள்ளார். அன்று பெரியார்தாசன் என்று பெயரிட்ட போது என் தலையில் பட்டறை சந்தனம், தலையில் இந்த முகத்தில் பட்ட சந்தனம், குங்கும போட்டு என்று பக்தி படம் போன்று காட்சி தந்தேன் என்ற அந்த பேட்டியில் மக்கள் உரிமை இதழ் மார்ச் 19 அவர் கூறுகிறார். ஆக பெரியார் கொள்கையை ஏற்காத காலத்திலே தனது கவிதையை பெரியார் முன் படிக்கும் ஆர்வத்துக்காக பெரியார்தாசன் என்று பெயர் மாற்றிக்கொண்டவர் தான் பெரியார்தாசன் அப்படின்னு சொல்லி. என்ன தப்பு இதில்? 16 வயதில் ஒரு பெரியாரை பார்த்த உடனே அன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறேன். அவரை வாழ்த்தி கவிதை எழுதியிருக்கிறேன். இப்போ பெரியாருடைய எல்லா கொள்கைகளும் தெரிந்தவர்கள் மட்டும்தான் அவரை பாராட்ட வேண்டும் என்றால் குன்றக்குடி அடிகளார் பாராட்டின போது இவன் லீவ்ல போயிருந்தான். குன்றக்குடி அடிகளார் பெரியாருடைய எல்லா கொள்கையும் ஏற்றுக்கொண்டவரா? அவர் பாராட்டலையா? அதுபோல உலகத்தில் அவர் பாராட்டினார், இவர் பாராட்டினார், கிறிஸ்தவ பாதிரியார் பாராட்டினார், அவங்க ஆயா பாராட்டினார்னாலும் போட்டுக்கிறோமே. அவர்கள் எல்லாம் இவர் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பாராட்டுவாங்களோ? ஒரு மனிதனின் பலவேறு கருத்துக்களில் ஒரு கருத்து எனக்கு பிடித்தாலும் அவனை பாராட்டுகிற மனித நேயம் 16 வயதிலேயே சேஷாச்சலத்துக்கு இருந்ததை பாராட்ட வேண்டுமே தவிர இதை விமர்சிப்பது என்ன அறிவாளித்தனம் என்று எனக்கு புரியவில்லை. அன்றைக்கு தந்தை பெரியாரின் எல்லா கொள்கையும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை அவர் தோற்றத்திற்கு கூட நான் புகழ்ந்திருக்கலாம். அவரை வரவேற்று ஒரு வாழ்த்து சொல்லுவது என்பது, முகமன் சொல்லுவது என்பதுதான் கவிதை. ஒரு கவிதைன்னா என்ன பெரிய காவியமா தமிழனுடைய அடிப்படை பண்பாடு பெரிய காவியமா எழுதியிருப்பேன். ஒரு 8 வரி எழுதியிருப்பேன் கவிதை மாதிரி. அதை வாத்தியார்கிட்ட கொடுத்த போது என்னோட சேஷாச்சலம் போட்டுக்கிறேன்னாரு. அடிச்சுட்டு பெரியார்தாசன் போட்டேன். அதற்கு பிறகு இந்த பேட்டியில பாதி விட்டுட்டுக்கிறாங்க. அதற்கு பிறகு பெரியாரை பயின்று 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 பெரியாரை புரிந்து கொள்ள முயற்சித்து பெரியார்தாசனாக ஆவதற்கு முயற்சித்தேன். அதுதான் சரி. அது தப்பா? தப்ப போல அது போல எல்லாம் செய்யும். ரெண்டாவது அந்த போலன்னு செய்யறதுக்கு பேர் தான் போலி. போலி போல சொல்வது போலி. செஞ்சட்டை பஞ்சாட்சரத்தோட சேர்ந்துட்டு அதுக்கு இடையில ஒண்ணு நடந்து அதை விட்டுக்கிறாங்க. சொல்லுங்க. ஏன் பெரியார் இயக்கத்தை விட்டு திராவிடர் கழகத்தை விட்டு வெளியேறினேனா வெளியேற்றப்பட்டேனா? இது அவங்க தான் சொல்றாங்க. எங்களுக்கும் இன்னும் தெரியாது. நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியேறினேனா வெளியேற்றப்பட்டேனா? வெளியேற்றப்பட்டேனா வெளியேறினான்னு கேட்கறேன். இதுக்கு அவங்க தான் பதில் சொல்றாங்க. போனது அங்கிருந்து பஞ்சாட்சரத்துக்கிட்ட எல்லாம் போகல. பெரியார் சம உரிமை கழகம் என்று ஆணைமுத்து அவர்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு இயக்கத்திற்கு போனேன். அவர்தான் பெரியார் சிந்தனைகளை தொகுத்து வெளியிட்டவர். பெரியார் காலத்தில் அவருடைய இயக்கம் அப்பொழுது பெரியார் சம உரிமை கழகம் திருச்சி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் இயங்கிக் கொண்டிருந்தது. அதில் போய் ஒரு ஊரா பிரச்சாரம் செய்யும். இதில் ஒரு துணி இருக்கிறது, ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பேசுறாரு அப்படின்னு. இந்த பணம் கொடுத்த பெருமனுஷங்களை கேட்கணும்.
எவ்வளோ கொடுத்தாங்க, எத்தனை கோடி கொடுத்தாங்கன்ட்டு. 40 ரூபாய் கொடுப்பாங்க. அன்னைக்கு நான் சொல்றது திராவிட கழகத்திலேருந்து பெரியார் சமூக கழகத்துக்கு போகும்போது 50 ரூபாய் செலவாகும் வெளிச்செலவு. நான் பச்சை கல்லூரியில பேராசிரியராக இருந்த போது தான் அதுக்கெல்லாம் போனது. நான் ஏன் சம்பாத்தியத்தில் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு ஊருக்கு உழைக்க சொன்ன பெரியாரை ஏற்றுக்கொண்டு உழைச்சேன். எவனும் எனக்கு 10 பைசா கொடுத்ததில்லை. இதில் இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருக்காங்க, என்னை வச்சு கூட்டம் நடத்த முடியாததுனால தான் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. இதே பெரியார் திராவிட கழகத்தவர் 2 மாதத்துக்கு முன்னாலே, நான் இஸ்லாமிய நான் மாறதுக்கு முன்னாலே கடைசியாக கூட என்னை வச்சு கூட்டம் நடத்தினாங்க கோயம்புத்தூர்ல. கலப்பு திருமண தம்பதியருக்கு பாராட்டு விழா, காதலர் தினம் என்ற பெயரில் கோவை ராமகிருஷ்ணன் தான் தலைமை தாங்கினாரு. கூட்டத்தில் அவர் தான் தலைமை வகித்தாரு, அவர் தான் நடத்தினாரு. நாங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவரை நடத்துறதை விட்டுட்டோன்றாங்களே, இவங்க தான் நடத்தினாங்க. நான் இஸ்லாமியராக மாறதுக்கு அங்கே இருந்து தான் சென்னைக்கு வந்துட்டு இங்கே வந்தேன், அரேபியாவுக்கு. அவர்கள் அப்போது பெரியார் சிலை திறந்தாங்க கோவையில். அந்த விழாவில் கலந்து கொண்ட போது நான் தான் சிறப்புரையாற்றினேன். மறுநாள் இவங்க பெரியார் திராவிட, ஏற்கனவே தமிழ்நாடு திராவிடர் கழகம்னு வச்சிருந்தாங்க, அதை விட்டுட்டு திடீர்னு இதுக்கு போயிட்டாங்க, தந்தை பெரியார் திராவிட கழகம் வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க. அது போகும்போது என்னை யாரா கூப்பிடாம போயிட்டீங்கன்ட்டு நான் தங்கிட்டேன், பின் தங்கிட்டேன். இதெல்லாம் விஷயம். அதுக்கு பிறகு பல கூட்டங்களில் இவங்க வந்து இப்போ கூப்பிட்டாங்க என்ன, நானும் போனேன். இப்போ இஸ்லாமியராக மாறதுக்கு முன்னால் கூட இவங்க கூட்டத்தில் போய் பேசிட்டு தான் வந்தேன். இப்போ அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. இவங்களும் பல காலத்துக்கு முன்னாடியே என்னை அனுப்பிட்ட மாதிரி. இது பெரியார் திராவிட கழகம், அது இது கடைசி காலம். அதுக்கு முன்னால் அந்த திராவிட கழகத்தை விட்டு நான் வெளியேற்றப்பட்டேன்னா, வெளியேறினேன். என்ன தப்பு செய்தேன்? நல்லா பேசினேன். 2 மனைவி எனக்கு திருமணம் செய்து கொண்டேன். 4 மனைவி 2 மனைவியே திருமணம் செய்து கொண்டேன். ஏன்னா ஒருத்தர் ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தது. இன்னொரு மனைவி எனக்கு படித்தவங்க, படித்தவங்க கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு விரும்பினாங்க. நானும் விரும்பினேன், கல்யாணம் பண்ணிட்டேன். அது முதல் மனைவி சமூகத்தோட. இது நடந்து 35 வருஷம் ஆகும். ஆனால் அதை காரணம் காட்டி 10 வருஷத்துக்கு பிறகு நடத்தினாங்க. எதை 10 வருஷத்துக்கு முன்னாலே நீ ஏன் கல்யாணம் பண்ணினேன்? இந்த மேட்டில் ஒரு ஆடு தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். கீழே இருந்த ஓனாய் கேட்டுதான், என்ன தண்ணி? மேலே வந்து ஓனாய் இருந்துதான், கீழே ஆடு இருந்துதான். கீழே இது தண்ணி குடிச்சிட்டு இருந்தது ஆடு. மேலே இந்த ஆட்டை கொல்றதுக்கு அந்த காட்டில் ஒரு சட்டம் இருந்துதான். அடிக்கணும்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். இப்போ சொல்லிச்சான் அந்த ஓனாய், இன்னும் தண்ணியெல்லாம் கலக்கிறேன், நான் எப்படி கலக்க முடியும்? நான் கீழே இருக்கிறேன், நீ மேலே இருக்கணும், கலக்கிறேன்னா கலக்கிறதான் அப்படின்னு போட்டுதான். அதுபோல ஓடி போன தண்ணிக்கு காரணம் சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுக்கு பெரிய காரணம் கண்டுபிடிச்சு விளக்கினாங்க. உண்மையில் விளக்கினது எதுக்குன்னா, அங்கே இருந்தவங்களோட நான் நல்லா பேசுகிறதான் நினச்சேன். அது பெரியார் சமூக கழகத்துக்கு வந்தேன். அப்போ கல்லூரியில் பேராசிரியராக இருந்தது. மத்தியானம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் வகுப்பு எடுத்துட்டு அடித்து பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி லாரியை பிடிச்சி போய் கூட்டத்தில் சேர்றதுக்கு ராத்திரி 10 ஆகி லேட்டாக போய் சேருவேன். இதுக்காக என்ன சொன்னாங்க, ஒரு கூட்டத்துக்கு நேரத்துக்கு வரலைன்னு அவங்க விளக்குனாங்க. அதுக்கு பிறகு பெரியார் திராவிட கழகம் அவங்களா கூப்பிட்டு பேச சொன்னாங்க. பேசினதெல்லாம் பிரச்சாரம் பண்ணதுக்கு கூட தந்தை பெரியாருடைய கொள்கை என்று நான் புரிந்து கொண்டதை என்னுடைய பாணியில் பிரச்சாரம் பண்ணேன். அவ்வளவுதானே தவிர இதில் பணமெல்லாம் சம்பாதிக்கலன்னு அந்த மனசாட்சியில் தான் அவங்களுக்கே தெரியும். யாரும் பணம் கொடுத்தாலும் பிரச்சாரம் பண்ணலை. கடைசியாக சொன்னேனே, கலப்பு திருமணம் மாநாட்டுக்கு போனேன் இந்த கோயம்புத்தூரில். நான் விமானத்தில் தான் போக முடியுங்கிற நிலை இருந்தது. ஏன்னா மறுநாள் நான் பயணம், என் சொந்த செலவு விமான பயணம் மேற்கொண்டு அந்த கூட்டத்தை பேசிட்டு வந்தேன். அது மனசாட்சி இருந்தால் கம்யூனிஸ்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க? கம்யூனிஸ்டுக்கெல்லாம் நான் போல, கம்யூனிஸ்ட் எப்பவுமே என் கூட இருக்கு. இப்போ கம்யூனிசம் என்பது சுரண்டலுக்கு எதிரான ஒரு போராட்டம். சுரண்டுகிறவன் சுரண்டப்படுகிறவன் என்று 2 வர்க்கம் இருக்கிறது. அந்த வர்க்கத்துக்கு இடையில ஒரு போராட்டம் எப்பொழுதே நடந்துட்டு இருக்காங்க.